the choices. Thank you. Hey all, welcome to my channel. மணாலி போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். மணி வந்து 4 கூட அவ்வளோ 3:30. மார்னிங் கேப் எல்லாமே பிடிச்சி சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். எங்களுக்கு 6:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் போர்டிங் எல்லாமே முடிக்கணுன்றனால 4 o'clockே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்றனால கொஞ்சம் ப்ரிகாஷனரியாகவே 2 பேருமே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இண்டிகோ ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ போர்டிங் அப்போவே எனக்கு விண்டோ சீட் வேணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு விண்டோ சீட் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ 2 கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். ஸோ வைசாக் போகணும், வைசாக்லேருந்து அதுக்கப்புறம் தான் டெல்லி. ஸோ எனக்கு சென்னை ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் வர செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் தீம், டெம்பிள் தீம்லலாம் செட் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ பேக் எல்லாமே அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி லாட்ஸ் ஆஃப் செக்கிங். ஆக்சுவலி எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு ஷூ கிவ் பெல்ட் வரைக்கும் பர்ஸ் எல்லாமே செக் பண்ணி உள்ளே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் போர்டிங்லாம் முடிச்சுட்டு கேட் நம்பர் 14 வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளைட் ஏறிட்டு நான் காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. இவங்க ஆல்ரெடி ஒரு தடவை கோவா போயிருக்காங்க. ஆக்சுவலி லிட்ரலி ஒரு 25 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரேம் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் இன்னும் சேரல. எங்கே போயிருக்கான்னு தெரியல. ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் இருக்குது, ஆனால் அவன் போனது அந்த பக்கம். வரட்டும், வச்சுக்கிறேன். ஸோ அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க டைம் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிடல, சீக்கிரமாக கிளம்புனனால ப்ரெட்டு ஜாமு பட்டர்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதை பார்த்து பிரேமுக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா அங்கே காஃபியே 250 350ங்க. ஸோ எங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றது? அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பசிக்கும். காலையில் எப்போவுமே எனக்கு சீக்கிரமாக ப்ரஷ் பண்ணால் சீக்கிரமாக பசிக்கும். ஸோ அதனால் எனக்கு கொண்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட ஒரு செலிபிரிட்டி வந்திருந்தாரு சொல்லியிருந்தாலும் அது வேறு யாரும் இல்லை, ரத்தமாரிய பாட்டில் ஒருத்தர் வந்திருப்பார்ல, ஜெயிலர் படத்தில் பையனா, அவர் வந்திருந்தார் எங்கள் கூட. கஷ்டப்பட்டு விண்டோ சீட் எனக்கு சின்னதுலேருந்தே ஃப்ளைட்டில் ஹல்வா சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாகவே. அது ஏன் எதுக்குலாம் தெரியாது. மேலுமே தூத்துக்குடி ஃபேவரட் மக்ரூனும் அல்வாவும் எடுத்துகிட்டு போனேன். நம்ம ஊர் ஃபுட்டு நம்ம வானத்தில் பறக்கும் போது சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் அந்த ஆசையும் என் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் நிறைவேற்றிக்கிட்டேன். இது செம்ம ஃபீலிங்காக இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்தாங்க அந்த கவர் சத்தத்துக்கு. பட் நான் கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சரியான பயம். ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி வயிற்றை பெரட்டி காதெல்லாம் வலி ஒரு மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றாலே தெரியல. நான் எனக்கு வைசாக்லேருந்து டெல்லி மூவ் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் இல்லை. டைம் வர ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தான். மேலே ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சுன்னா பேராஷூட் கொடுத்து குதிக்க சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம்னு தெரிஞ்சு ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்ரூன் சாப்பிட்டு தைரியப்படுத்தி கொஞ்சம் தைரியமாக்கிக்கிட்டேன். Cabin crew on all flights, thank you. Yeah.
ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே இது வந்து ஆக்டிங் மாதிரி தெரியலாம். என்ன இன்னும் ஃப்ளைட்டே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே என்ன இவ்வளோ ரியாக்ஷன்ட்டு. பட் எனக்கும் என் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கூட நான் கீழே எட்டி பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப கேரி ஆகிடும், ஒரு மாதிரி தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து நான் மேகத்துக்கு மேலே இருந்து கீழே பார்க்கும்போது எப்படி இருந்திருப்பேன்னு இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஹைட்டில் ரொம்ப பயம். ஃபாஸ்ட்டாக போனாலுமே வண்டியில் ஸ்பீடும் பயம், ஹைட்டும் பயம். அட் அ டைம் ரெண்டுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். அழுகிற அளவுக்கு ஆகிட்டேன். நான் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பிரேம் ஒரு பக்கம் பயமுறுத்திட்டே வேற இருந்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சொர்க்கத்துக்கு போகிறோம், சொர்க்கத்தில் இப்போ வானத்தில் வெடிஞ்சிரும் ஃப்ளைட்டு. அப்போ வெடிஞ்சிருச்சு நம்ம கீழே தான் குதிக்க வேண்டியதாகிடும். அந்த ஹைட்லேருந்து நீ கீழே விழும்போது என்ன ஆகும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பயம். யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வந்து தண்ணி, இருட்டு, ஸ்பீடு, ஹைட்டு இது எல்லாமே பயம். அட் அ டைம் வந்து நான் ஹைட்டில் போயிட்டுருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். கீழே ஃபுல்லாக கடல். நான் வெடித்து விழுந்தேன்னா கடலுக்குள்ளே தண்ணியில் விழுந்துருவேன். என்னோட 3 பயத்தையும் நான் அட் அ டைம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் எவ்வளோ பயந்துருப்பேன்னு என்னால் வேர்ட்ஸில் சொல்லவே முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் வைசாக் போயிட்டு இறங்கிட்டோம். இறங்கி உள்ளே வந்து கொஞ்சம் வெயிட்டிங் டைம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு திருப்பி வந்து இன்னொரு போருக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் நான் கிளம்புனேன். ஆக்சுவலி நான் ஃப்ளைட்லேயே வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு இனிமேல் நான் ஃப்ளைட்லேயே வரல, எனக்கு பிடிக்கல, எனக்கு வாமிட் வருது, தலை சுற்றுது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் திருப்பி ஒரு ஃப்ளைட் ஏறணும் எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டைம் நான் என்ன ஒரு தந்திர பிளான் போட்டேன்னா, ஃப்ளைட் ஏறினதுமே தூங்கிட்டேன்னா பெருசாக ஒன்றும் தெரியாதுனால நான் வைசாக் டு டெல்லி வந்து நல்லா தூங்கிட்டேன். செமையாக தூங்கிட்டேன். வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கிட்டத்தட்ட தூங்கிட்டு நல்லா ஏஞ்சிக்கும் போது டெல்லி ரீச் ஆக போகுது. ஸோ அதனால் செகண்ட் ஃப்ளைட் வந்து எனக்கு அவ்வளோ தெரியல. டெல்லி ஏர்போர்ட் சொல்லவே வேணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டோட வைபே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கேயுமே நிறைய ரீல்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஸோ அப்படியே வந்து நாங்கள் வெளியே கிளம்பலான்னும் போது டெல்லி ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டராவது இருக்கும். ஏன்னா வந்து எப்போவுமே சென்னை மட்டும்தான் வந்து சிட்டிக்குள்ளே ஏர்போர்ட் இருக்கும். மிச்சம் சென்னை தவிர எல்லா ஊர்லேயுமே ஏர்போர்ட் வந்து ஒரு 3-5 கிலோமீட்டர்ஸ் எப்பவுமே சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். அதனால் வந்து டெல்லி ஏர்போர்ட் உள்ளே கொஞ்சம் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிட்டோம், ஏன்னா சுத்தமாக சார்ஜே இல்லை. ஸோ அதனால் சார்ஜெலாம் போட்டு கொஞ்சம் அங்கேயே வந்து லான்ச் இருந்துச்சு, லான்ச்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வெளியே கிளம்பணும். எங்கே போனாலும் என்னை வெல்கம் பண்ணுறதுக்குன்னு ஏதோ ஒரு நாய் வந்துடுது. அண்ட் இதை பார்த்தா தான் எனக்குமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெல்லிலாம் வந்து ரொம்ப பொல்யூட்டடான இடமா இருந்தாலும் அங்கே பேர்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க. கிளி, ஸ்பேரோ எல்லாமே வந்து கீழேயே பார்க்க முடியுது. வந்து ஏர்போர்ட்டில் வந்து டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். சரி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி வாங்கோ அப்படின்ற ஒரு கடை, ஃபுட் கோர்ட் இருக்கு, வாங்கோ அப்படின்ற கடையில் வந்து 2 தோசை வந்து 500 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு மசால் தோசையும், பிரேம் வந்து ஒரு ஆனியன் மசால் தோசை. தோசை மீடியம் சைஸ் தான், நல்லாயிருக்கு. கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கு, சட்னி, கார சட்னி எல்லாமே. பட் சாம்பார் மட்டும் டெல்லி சாம்பார் புளிப்பாக ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஓகே. 200 ருபீஸ் கொடுத்து ஒரு தோசை. ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு ரொம்ப தலை சுற்றுது. மெடிசன்ஸ் எடுத்துக்கல ஆக்சுவலி, 2 நாளாக, நேற்றுமே எடுக்கல, இன்றைக்குமே எடுக்கலையா, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் போகணும், சரோஜினி மார்க்கெட்டு, சௌதர் மார்க்கெட் எல்லாமே. பட் கொஞ்சம் கேரினஸ்ஸாக இருக்கனால தெரியல எவ்வளோ போக முடியும்னு. பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு வந்து தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, கிட்டத்தட்ட 28 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் தூங்கி. சுத்தமாக தூக்கம் இல்லையா ஒரு நாளைக்கு மேலே, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எனக்கு என் சார்லி ஞாபகமாக இருக்குது, மிஸ் பண்ணுறேன் சார்லியை. நான் நைட்டு சார்லியை மிஸ் பண்ணி அழுதேன். கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்டே விட்டுட்டேன்.
ஆனாலும் அது இல்லாமல் எனக்கு தூங்கவே முடியல, அதனால தான் தூங்கலை நேற்று ஃபுல்லாக. என் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. சுத்தமாக முடியலைங்க, அப்படியே கண் சொருகுது. சரி, நாங்கள் அந்த காஷ்மீர் கேட் வரைக்கும் வந்தால் தான் வால்வோ பஸ் ஏற முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய கேப்ஸ்லாம் கேட்டோம். 1500 1200 சொல்கிறாங்க. 30 கிலோமீட்டர் கூட இல்லை அது. அது எதுக்குன்னு சொல்லி டைமும் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட் போகணுன்றதுனால தான் நான் சீக்கிரம் வந்தேன். பட் மார்க்கெட்டுமே போகலை, உடம்பு முடியலன்றனால. கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது, ரொம்ப கேரினஸ்ஸாக. எனக்கு மைக்ரைனோட ஆல்ரெடி மைக்ரைன் இருக்குது இல்லையா, ஸோ மைக்ரைனோட ரியாக்ஷன் வேறு ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கு வந்து வெளிச்சமோ சத்தமோலாம் பட்டால் ரொம்ப தலைவலி, கண் வலி வந்துடும். ஸோ அதுவுமே அதிகமாகிடுச்சு. தூங்கலை பத்தாததுக்கு. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு, அது வாமிட்டிங் சென்சேஷனாக வேறு இருக்குது. இது இவ்வளோத்துக்கு நடுவில் எனக்கு ஃபீவரிஷாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி என்னால் மார்க்கெட் போய் சுற்ற முடியுமான்னா தெரியல. எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. நீங்கள் விட்டிங்கன்னா இங்கேயே கூட கீழே படுத்து தூங்கிடுவேன், அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏதாவது ரூம் கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு 2 to 3 hours தூங்கலாம். பட் அது கிடைக்குமான்னு தெரியல. திடீர்னு மெட்ரோவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரேம் எனக்கு வந்து டேப்லெட் போடுறதுக்கு தண்ணி பாட்டில் வாங்க போயிருக்காரு. இல்லை, அப்படியே ஒரு 5 minutes உட்காந்தாலே அப்படியே கண் இழுக்குது. தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லைன்னா எவ்வளோ செலவு பண்ணி வந்தாலும் அதனால் என்ஜாய் பண்ண முடியல. பார்த்தீங்களா, தூக்கம் முக்கியம். டீசெண்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு ஜீவன் இங்கே படுத்துருக்குங்க. மயங்கி விழுந்துட்டாங்க அவள். ஆமாங்க, வெக்கம் மானமே இல்லாமல் ஏர்போர்ட்லேயே அந்த சேர் கீழே படுத்து தூங்கிட்டேன். எனக்கு அவ்வளோ முடியல, ரொம்ப மயக்கமாக கேரியாக இருந்துச்சு. சரி போனால் போட்டோம், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் நம்ம என்ன வீட்டுக்கு வந்து கலாய்க்கவா போகிறாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்டாண்டே படுத்து தூங்கிட்டேன். மிஸ்ட்டு செம்ம, எனக்கு வர உடம்பு சரியில்லை. மெட்ரோலே படுத்து தூங்கிட்டேன். இப்போ தான் என்ச்சேன். இப்போது கேப் புக் பண்ணி காஷ்மீரி கேட் போகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு குளிருதுன்ட்டு நான் இந்த ஸ்வெட் ஷர்ட் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து டெக்கல்டானில் வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன ட்ரெஸ்ஸு எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஐ மீன் எசென்ஷியல் நம்ம நாளின்ட்டு அதுவுமே பாருங்கள். அண்ட் இப்போது இந்த கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து நம்ம லிப்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப பிரேமுக்கு வந்து வெள்ளையாக திட்டாகிடுச்சு. ஸோ இதுக்காக நம்ம ஸ்கின் கேர் வந்து மஸ்ட்டு பண்ணணும். சன்ஸ்க்ரீன் வந்து போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கின்னை மாய்ஸ்சராக வைங்க. கோல்ட் க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுங்கள். அண்ட் லிப் பாம் போடுறேன். வேஸ்லின் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் டெல்லியோட கிளைமேட் அன்றைக்கி வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. மதியம் 3:30 மணி, ஆனால் பனி அப்படி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஃபாரின் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வந்து பொல்யூட்டடான ஏரியாவாக இருந்தாலும் கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருந்தது. ஆனால் நாங்கள் 2வது நாள் வரும்போது அவ்வளோ கிளைமேட் வந்து இல்லை. பட் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வரும்போது சூப்பர் கிளைமேட்டியாக இருந்தது. எனக்கு செம்ம குஷி அதை பார்த்ததுமே. எங்கே இருக்கோம்? டெல்லியில் இருக்கோம். அப்படியே பனியாக இருக்குது. மதியம் 3:30 மணி. கிளைமேட் பாருங்களேன், சான்ஸே இல்லை, ஃபாரின் மாதிரி இருக்குது. சுத்தமாக வெயில் இல்லை, ஹீட் இல்லை, செம்ம குளிர், காதெல்லாம் அடிக்குது பனியில். அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. பேசவே முடியல, தொண்டை வலிக்குது. சூப்பராக இருக்குது டெல்லி. ஆக்சுவலி கிளைமேட் வந்து டிசப்பாயிண்டே பண்ணல. 3:30 மணிக்கு டெல்லியோட சூரியன் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இதுவே நம்ம ஊர் சூரியனாக இருந்தால் சுட்டு எரிச்சிடுவோம். இவன் இருக்கிறதும் தெரியல, போகிறதும் தெரியல, அந்த மாதிரி இருந்தான். டெல்லி ஏர்போர்ட் சுற்றி இந்த மாதிரி நேச்சுரல் பிளான்ட்டு, ட்ரீஸ் எல்லாமே இருந்தது. செம்ம கூல், செம்ம காமான வைப். ஆக்சுவலி கேப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
கேப்லாம் ஏறிட்டு நெக்ஸ்ட் எப்படி காஷ்மீர் கேட் போயிருந்தோம், அங்கேருந்து எப்படி மணாலி போயிருந்தோம் அப்படின்ற எல்லா வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until that this is bye bye from Darshi Dazzler Vlogs. Bye.